வணக்கம் நண்பர்களே. ஓம் தத்புருஷாய வித்மகே வக்கரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரசோதயாத். ஓம் ஸ்ரீ சிவசக்தி சேனல். நான் இப்போ உங்களுக்கு இதை பற்றி சொல்ல போகிறேன். இது என்னெல்லாம் செய்யும் அப்படின்றத ஒரு மைமுறையாக தான் உங்களுக்கு நான் சொல்கிறேன். நீங்களும் செஞ்சுருக்கலாம். நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, குலதெய்வத்தினுடைய அனுகிரகம் இல்லைன்னா எந்த வேலையும் நம்ம செய்ய முடியாது அப்படின்னு. அதே மாதிரி தான் இப்போ குலதெய்வத்தினுடைய மை அரைக்கிறதுக்கு எனக்கு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா அதை சேகரித்து எல்லாம் அரைக்கிறதுக்கு ரொம்ப நாள் ஆனது. ரொம்ப நாள் ஆச்சு சேகரிக்கிறதுக்கு. அரைக்கிறது நான் ஒரு 7 ஜாமம் அரைச்சிட்டு ரெடி பண்ணிட்டேன். ரெடி பண்ண பின்னாடி தான் உங்களுக்கு வீடியோ போகிறதுக்கு ஆரம்பித்தேன். இது கண்ணாடி பாட்டில். இதை இவ்வளோ பெரிய பாத்திரம் இல்லாத ஒரு அர்ஜென்ட்டுக்கு கண்ணாடியில் வச்சுக்கலாம். இதுதான் மை குலதெய்வத்தினுடைய மை. இது என்னென்ன பண்ணும், எதுக்கெல்லாம் செய்யணும் அப்படின்னா, நம்ம செய்கிற வேலையை அனைத்து வேலைக்கும் குலதெய்வத்தினுடைய அனுகிரகம் இல்லைன்னா நம்ம எதுவுமே செய்ய முடியாது. அதனால் குலதெய்வம் மை. இப்போ நம்ம மாந்திரிகம் கற்றுக்குறோம். ஒரு மாந்திரிகம் கற்றுக்கின்னு நம்ம ஒரு வேலையை செய்கிறோம், குறி சொல்கிறோம். இந்த குறி சொல்லும் போது நம்மளுக்கு அது ஒத்துழைக்கலை அப்படின்னு நிறைய நம்ம சொல்கிறோம். எல்லாமே சொல்லிகிட்டே போகலாம், நிறைய இருக்குது. குலதெய்வத்தை அனுகிரகம் இருந்தால் மட்டும்தான் அந்த வேலையை நம்ம செய்ய முடியும். சரி, அதனால் குலதெய்வத்தினுடைய மையை செய்கிறதுக்கு இவ்வளோ நாளாச்சு. நான் ஒரு 7 ஜாமான் அரைச்சி எல்லாம் ரெடி பண்ணிட்டு பிறகு தான் உங்களுக்கு வீடியோ போடணும்னு நினச்சேன்னு தான் லேட் ஆகி போச்சு. ஒரு 7 நாள் 6 நாள் 7 நாள் ஆகிடுச்சு. அதே மாதிரி இந்த மையை நாம் விநாயகருடைய சித்தி எடுத்தவங்க விநாயகர் மந்திரத்தை சொல்லி சித்தி எடுத்துட்டு திரும்ப நம்ம குலதெய்வத்தினுடைய சித்தி எடுக்கிறோம் அப்படின்னும் போது நம்மளுக்கு முழுமையாக கிடைக்கும். இப்போ ஒரு விஷயம் பண்ணுறோம் அப்படின்னும் போது நம்ம தெளிவு இருக்கணும் நம்மக்கிட்ட. அந்த விஷயம் இருந்தால் நாம் ஒவ்வொரு விஷயத்தையும் கற்றுக்கிட்டே போகலாம். இதை நீங்கள் நெத்தியில் திலகம் இட்டுக்கிட்டு உட்காந்து 27 நாள் நீங்கள் நார்மலாக நீங்கள் இதுக்காக நான் போய்ட்டு மணிக்கணக்கில் நீங்கள் வீடை விட்டுட்டு போயிட்டு காப்பு கட்டிக்கிட்டு நீங்கள் போயிட்டு நீங்கள் மலையில் குடியிருங்க, மலையில் போய் உட்காந்து சொல்லுங்கள், அப்போ தான் உங்களுக்கு இந்த குலதெய்வத்தினுடைய அனுகிரகம் கிடைக்கும் அப்படின்னு நான் சொல்ல வரல. நீங்கள் இருக்கிற இடத்த சுத்தம் செஞ்சுட்டு சரியா, வெறும் தரையில் அமராமல் ஒரு விருப்பு விரிச்சிட்டு, பலகை இருந்தாலும் சரிதான், ஆலம்பலகை, அத்தி பலகை, மாம்பலகை, வில்வம் பலகை, இந்த மாதிரி பலகை எந்த மரத்தினுடைய பலகை இருந்தாலும் நீங்கள் இதை உக்காந்துக்கிட்டு அது மேலே ஒரு துணியை, அந்த பலகை மேலே கூட சாதாரணமாக உட்காரக்கூடாது, அதுக்கும் கீழே ஒரு துணியை போட்டு அதுக்கு மேலே பலகை வச்சுட்டு அதுக்கு மேலே ஒரு துணியை விரிச்சிட்டு அதுக்கு மேலே தான் நீங்கள் உட்காரணும். நீங்கள் சாமி தியானம் பண்ணுறதுக்கு டைம் எல்லாம் எண்ணம் கிடையாது. ஒருத்தர் சொல்லுவாங்க, ஆனால் நானும் சொல்லியிருக்கிறேன். என்ன அமைதியான நேரம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 3 to 6க்குள்ளே கண்டிப்பாக சொல்லுவாங்க. ஏன்னா உறக்கம், தூங்கிட்டு இருக்கிறவங்க நிறைய பேர் தூங்கிட்டே இருப்பாங்க. அமைதியான ஒரு சூழ்நிலை. அந்த அமைதியான நேரத்தில் நம்ம மந்திரம் சொல்லும் போது நம்மளுக்கு கதிர்வீச்சு அதிகமாக இருக்கும். அப்போ நீங்கள் மந்திரம் சொல்லுங்கள் அப்படின்னு எல்லாரும் சொல்கிறதா, எல்லாரும் சொல்லிக்கிறதா, நாமளும் அதை தான் கடைப்பிடிச்சி செஞ்சிட்ருக்குறோம். அதே மாதிரி சாமியை நம்ம கும்பிடுறோம் அப்படின்னும் போது நம்மளுக்கு எந்த நேரத்துலையும் தியானம் இருக்கலாம், எந்த நேரத்துலையும் நம்ம உட்காந்து சொல்லலாம். இது எதுக்காக சொல்கிறோம் அப்படின்னா, அடிப்படை வசதி நமக்கு இருந்தால் தான் நம்ம எல்லா வேலையும் செய்கிற மாதிரி நம்ம வீட்டுக்கு. அதே மாதிரி தான் மந்திரத்துக்கு கூட அடிப்படையில் இருந்து கீழே இருந்து நம்ம மேலே போகிறதுக்கு தான் ஆசைப்படுவோம். ஆனால் எடுத்த உடனே அப்படியே நெத்தியில் வச்ச உடனே என் குலதெய்வம் என்கிட்ட பேசுமா, அந்த ஆதங்கம் இருக்குது. கஷ்டப்படாமல் எதுவும் கிடைக்க போகிறது கிடையாது. நீ அதுக்காக நீ உழைக்கணும். உன்னுடைய உடம்பை வளைஞ்சி நாம் வளைச்சால் மட்டும்தான் ஒரு யோகா பயிற்சிக்கு நம்ம போக முடியும். சரியா, ஒரு நிகழ்ச்சி நடக்கிறாங்க, அந்த நிகழ்ச்சி நடக்குது, அந்த நிகழ்ச்சிக்கு நம்ம போய் கலந்துக்க முடியும். சரியா, அப்படியேப்பட்டது தான் இதுவும். இது சேகரித்து ஒவ்வொன்றையும் சேகரித்து நம்ம செய்கிறதுக்கு மாதக்கணக்கில் ஆகிடுது, ஏன் வருட கணக்கில் கூட ஆகிடுது. ஏன்னா ஒவ்வொரு மூலிகையும் ஒவ்வொரு இடத்துல தான் இருக்கும்.
குறிப்பிட்டு நம்ம அந்த இடத்துல போன உடனே பிடுங்கிட்டு கத்தையாக பிடுங்கிட்டு வந்துடலாம், நல்லா செம கட்டிட்டு வந்துடலாம், அந்த ஆர்வம் போவோம். ஆனால் அங்கே கிடைக்காது. அந்த மாதிரி தான் இதுக்கு எல்லாம் நான் இது என்ன பண்ணணும், இது காராம்பசு நெய் விட்டு தான் அரைக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. காராம்பசு இப்போ எங்கேயும் கிடையாது, நாட்டு மாடியே கிடையாது. சில இடத்துல வளர்க்குறாங்க, புண்ணியம் செஞ்சவங்க அவங்கள நாம் பார்க்குறது நாம் புண்ணியம் செஞ்சவங்க. சரியா? அற்புதமான ஒரு அந்த நாட்டு மாட்டினுடைய நெய்யை வாங்கிட்டு வந்து அதில் உருவாக்கப்பட்டது தான் இது. அதே மாதிரி இது எல்லாம் ஆயில். இது நானே இதை தயார் பண்ணுறது என்ன, இந்த வசியம் ஆயில்னு சொல்லுவாங்க இல்லையா, வசியத்துக்கு இந்த மையை அரைக்கிறதுக்கே இது எல்லா ஆயிலையும் ஒவ்வொரு மூலிகையையும் எடுத்து புடம் போட்டு அதில் வாசனை திரவியம் போட்டு இதை சூரிய புடம் போடணும். நான் 27 நாள் இந்த சூரிய புடம் போட்டேன். இதை எல்லா வேர்களையும் சேர்ந்து எல்லா வாசனை திரவியம் போட்டு இந்த எண்ணெய் இது எண்ணெய் தான். இது எண்ணெய்னா எண்ணெய் மட்டும் கிடையாது, இதில் நாட்டு மாட்டினுடைய நெய் இருக்குது. அந்த நெய்யும் நம்ம வாசனை திரவியம் இது எல்லாமே சேர்ந்து எல்லாத்தையும் போட்டு ஒரு கலவையாக நம்ம ரெடி பண்ணிவிட்டு இதை தயார் பண்ணி இதை விட்டு தான் நம்ம அதை செய்து அரைச்சோம். ஏன்னா இதை பற்றி சொன்னால் நிறைய வீடியோக்கள் போகும், எவ்வளோ டைம் எடுத்துக்கணும், அத்தனை விஷயம் இருக்குது இதில். இந்த ஆயில் நீங்கள் தயார் பண்ண முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக தயார் பண்ணலாம். முடியாதது யாருக்கிட்டேயும் ஒன்றும் கிடையாது, எல்லாருக்கிட்டேயுமே அற்புதமான ஒரு விஷயம் இருக்குது. அதனால தான் இது நான் எதுக்கு சொல்கிறேன், நான் சொல்லிட்டே போகலாம் எவ்வளோ வேண்டாலும். என்னடா இந்த ஐயா அப்படியே சொல்லிட்டுக்கிறாருன்னு தப்பாக எடுத்துக்காதீங்க. நான் ஒவ்வொரு விஷயம் சொல்கிறதும் கண்டிப்பாக உங்களுக்கும் அது கொண்டு போய் சேர்த்தணும். நம்மளுடைய நான் கற்றுக்கினது நான் பெற்ற இன்பம் இந்த வையகம் பெருகட்டும் அப்படின்னு சொல்ல மாதிரி சித்தர் பெருமக்கள் பெரிய ஞானிகள் யோகிகள் எல்லாருமே ஒவ்வொரு விஷயத்தையும் நமக்கு சொல்லி கொடுத்துட்டு போனாங்க, கற்றுக் கொடுத்துட்டு போனாங்க, எழுதி வச்சுட்டு போனாங்க. அந்த எழுத்தையும் அவங்க எழுதி வச்சதை பார்த்து தான் நாம் முன்னோர்கள் செய்த நம்ம ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து தான் நாம் கற்றுக்குறோம். நாம் இப்போ கூட நான் கற்றுக்கினதை உங்களுக்கு எல்லாருக்குமே வெளிப்படையாக நான் சொல்லணும் அப்படின்றதுக்கோசரம் தான் உங்களுக்கு வெளிப்படையாக நான் இந்த விஷயத்தை எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கேன். இந்த மையை நீங்கள் நெத்தியில் வச்சுக்கிட்டு நீங்கள் குலதெய்வத்தினுடைய தெய்வம் எந்த தெய்வமாக இருந்தாலும், எனக்கு எந்த தெய்வம் குலதெய்வம், எனக்கு அந்த தெய்வம் குலதெய்வம், நான் முஸ்லீம்ஸு, நான் இயேசு கும்பிட்றேன், இது யாரும் என்னும் கிடையாதுங்க. இதெல்லாம் நம்ம மனசு தான் காரணம். எந்த தெய்வமாக இருந்தாலும் இதில் நெத்தியில் வச்சுக்கிட்டு நீங்கள் இதுக்காக நீங்கள் ஒரு 27 நாள் கஷ்டப்பட மாதிரி இருக்கணும். ஏன்னா உங்கள் குலதெய்வத்தினுடைய அனுகிரகம் கட்டு போட்டாங்க, அது போட்டாங்க, இது போட்டாங்க அப்படின்னு சொல்கிறவங்க கூட இந்த மையை ஓப்பன் பண்ணி ஒரு டப்பாயில் வச்சுட்டு 27 நாள் நீங்கள் எந்த நேரத்திலையுமே இருக்கலாம், எந்த நேரத்திலையுமே இருந்து தவம் இருந்து நீங்கள் சொல்லலாம். இதுக்கு டைமு கிடையாது, எதுவும் கிடையாது. ஏன்னா இருந்தாலும் சுத்தபத்தமாக நீங்கள் ஒரு கங்கணம் கட்டிக்கிங்க. ஒரு கங்கணம் கட்டிக்கிட்டு அதுக்கு அப்போ நம்ம குலதெய்வத்துக்கு நம்ம கங்கணம் கட்டிக்கிட்டு நம்ம இருக்கிற மாதிரி ஒரு விரதம் இருக்கணும். அந்த விரதத்தை நீங்கள் கடைப்பிடிச்சி இந்த மையை ஓப்பன் பண்ணி டப்பியில் வச்சுட்டு நீங்கள் மையை எதில் வச்சுன்னு பூவு பால் பழம் நம்மளால் வசதி இருக்கிற மாதிரி நீ ஒரு படையில் போட்டு உட்காந்து நீங்கள் சொன்னீங்கன்னா 27 நாளில் நீங்கள் நினைக்கிற தெய்வம் உங்ககிட்ட கொஞ்சம் குலாவும். அப்படி அந்த அளவுக்கு இந்த மை நம்மளுக்கு உதவி செய்யும். தேவைப்படுறவங்க இந்த நம்ம மையை எங்ககிட்ட வாங்கிக்கலாம். நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன், குலதெய்வ மையை நீங்கள் செய்யுங்க அப்படின்னு. சரியா? நாங்களும் கிளாசிக்கல் சங்கீத கிளாசிக்கல் இல்லை, மந்திரம் கற்று தரணும். நாங்கள் தான் ஏற்கனவே சொல்லிட்டு வீடியோ போட்டிருக்கேன் நான். சரியா? பயிற்சி முகம் கண்டிப்பாக நாங்கள் பயிற்சி உங்களுக்கு நடத்தி எங்களால் ஓப்பனாக வெளிப்படையாக ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு கற்றுத்தரப்படும். கண்டிப்பாக இது தேவைப்படுறவங்க தான் வசியத்து முதல் கொண்டு மந்திரம் எல்லா தீட்சைகளுமே கண்டிப்பாக உங்களுக்கு வழங்கப்படும். நீங்கள் 2 தீட்சை பண்ணாவே நீங்கள் அந்த 27 நாளுக்குள்ளே நீங்கள் ஒரு விஷயம் நம்ம செய்கிற விஷயம் எந்த விஷயமா இருந்தாலும் உங்களுக்கு கண்டிப்பாக நடக்கும். அந்த மாதிரி விஷயமாக தான் ஓப்பனாக உங்களுக்கு அடிப்படையிலிருந்து நாங்கள் உங்களுக்கு சொல்லித்தருவோம். உங்களுக்கு தேவைப்படுறவங்க இந்த மையை நீங்கள் எங்ககிட்ட வாங்கிக்கலாம். டிஸ்கிரிப்ஷனில் என்னுடைய நம்பர் கொடுத்துருக்கேன், கால் பண்ணுங்கள். இது கொரியர் மூலயமா உங்களுக்கு அனுப்பப்படும். நீங்கள் எந்த தெய்வத்தை நீங்கள் இங்கே தான் நீங்கள் பண்ணணுமா, நீங்கள் உங்கள் ஊரில் இருந்து உங்கள் குலதெய்வத்தை நீங்கள் வழிபாடு பண்ணுங்கள். கண்டிப்பாக இது நடக்கும். நண்பர்களே, மறக்காமல் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள்.
சரியா? உங்கள மாரி கஷ்டப்பட்டுட்டு எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, குலதெய்வம் வரல அப்படின்றவங்க கண்டிப்பா கேட்டு வாங்கிக்கிங்க. எங்களிடம் கிடைக்கும். தொடர்பு கொண்டு இந்த மாசம் போன இது மாசம் லாஸ்ட்டு. இந்த மாசம் இந்த ஆடி போன உடனே ஆவணி மாசம் வரும்போது, நாங்க உங்களுக்கு ஃபோன் பண்றோம். அ தீட்சை குடுக்கப்படும். அந்த தீட்சையில கலந்துக்கிறவங்க கண்டிப்பா நீங்க வாங்க. தொடர்பு கொண்டு பேசுங்க. இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. வணக்கம் நண்பர்களே!